சரி, 2018 MCQ அவத்த சமன்ல கேள்வி சிக்கலுக்குரியதாக கனவேருக்கு இருந்ததாக சொன்னார்கள். അതിന്റെ எஸ்ஏ வந்து மிக சந்தோஷமாக இருக்கும். 2018 எஸ்ஏ பகுதி 6வது கேள்வியில சி பகுதி, 6வது கேள்வியில சி பகுதி இருக்கா பாருங்க. XY ஆகிய திரவங்கள் ரவோட்டன் விதியை பின்பற்றும் ஒரு லட்சிய கரைசலை ஆக்குகின்றன சொல்லியிருக்கு. படங்களை பார்த்தோம் பயப்படாங்க. சரி, இதுக்குள்ள ஒரு திரவம் ஒன்றை விட்டு கணக்க யோசித்தால் இப்படி எல்லாம் படங்குறோம். இதுல ஒரு எல் என்ற ஒரு மட்டம் போடப்பட்டிருக்கு. இந்த திரவத்தின் மட்டம் எல். திரவங்களை உட்செலுத்துறதுக்கு இதுல ஒரு பேக். சரியா, கீழே திரவ அவத்தை இருக்குது, இது திரவத்தின் மட்டம். அப்ப இந்த கனவளவுக்கு ஒரு கனவளவு இருக்கு, இந்த ஒளிக்கு ஒரு கனவளவு இருக்கு. ஒரு வெறுமையாக்கப்பட்ட விரைத்த பாத்திரத்தில் உருவில் காட்டியவாறு ஆரம்பத்தில் திரவம் எக்ஸ் மாத்திரம் உட்செலுத்தப்பட்டு, இதுக்குள்ளால திரவத்தை செலுத்தினா திரவம் இந்த முசலத்துல தடங்கி இப்படி நிற்கும். அந்த திரவம் மட்டும் வெளியில இருக்கு. திரவம் எக்ஸ் மாத்திரம் உட்செலுத்தப்பட்டு தொகுதி 400 கெல்வினில் சமநிலை அடைய அனுமதிக்கப்பட்டது. அப்ப இதுக்கு இருக்கிற திரவம் என்ன செய்யும்? ஆவியாகி சமநிலை அடையும். அது திரவ மட்டத்தை எல்லில போயிடுறதுக்காக இந்த முஷலம் பயன்படுத்தப்பட்டது. சரியா, 400 கெல்வி சமநிலை விடப்பட்டது. இப்ப ஆர் மட்டும் இருக்கு, திரவம் எக்ஸ் மட்டும் இருக்கு. அப்ப அதிന്റെ ஆவி மட்டும்தான் இந்த வழியெல்லாம் வியாபித்து இருக்கும். அது ஏற்படுத்துற அமுக்கம் பிஎக்ஸ் தனியே இருக்கிறதால பீனோட் எக்ஸுக்கு சமனாக இருக்கும். இது 3.0010 பெஸ்கலாக இருக்கும். இந்த ஒளியினுடைய கனவளவு 4.157 டெசிமீட்டர் கியூப் என்று தரப்பட்டிருக்கு. அது இருக்கிற வெப்பநிலை 400 கெல்வின் என்று சொல்லப்பட்டிருக்கு. திரவம் வையானது பாத்திரத்தில் இடப்பட்டு திரவம் எக்ஸுடன் கலக்கப்பட்டு தொகுதி 400 கெல்வினில் சமநிலையிடப்படும். திருப்பி இதுக்கால இன்னொரு திரவம் வை செலுத்தப்படுது, அதுவும் இங்க வருவது. இப்ப எக்ஸையும் வையையும் கொண்ட திரவ கலவை உருவாக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு லட்சிய கரைசலை உருவாக்கக்கூடியது. அப்ப நீங்கள் நினைக்கலாம் இந்த திரவ மட்டம் கூடிடுவேன், இன்னொரு திரவம் உள்ள சேர்க்கப்படுறதாக. அதுக்குதான் இந்த முசலம் பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த முசலத்தை கீழே இழுத்து திரவ மட்டத்தை திருப்பியும் வெளியே கொண்டு வந்தா இந்த பாத்திரத்தின் கனவளவு மாறாது. கணக்க யோசிச்சா அப்படி இருக்கும். உண்மையில நாங்கள் இதெல்லாம் யோசிக்காமே கேள்வி செய்து கொண்டு போயிடுவோம். சரிதானே? யோசிச்சால் இதுக்குள்ள திரவத்தை விட்டா என்ன நடக்கும்? கனவளவு குறைஞ்சிடும். அப்ப என்னண்டு இப்ப 4.15 டெசிமீட்டர் கனம் சொல்றது, அதுக்காக அவங்க அப்படி யோசிச்சிருக்காங்க. அப்ப இதுல ஒரு முசலம் பயன்படுத்தி நீங்க திரவத்தை விட திரவ மட்டம் கூடும். இந்த முசலத்தை கீழே இழுத்தால் திரவ மட்டம் குறைஞ்சு திருப்பி வெளியில வரும். அப்ப சுயாதீன ஒளியின் கனவளவு ஆரம்ப கனவளவுக்கு சமனாக இருக்கு. சரி, அப்ப பின் திரவம் வையானது பாத்திரத்தில் இடப்பட்டு திரவம் எக்ஸுடன் கலக்கப்பட்டு தொகுதி 400 கெல்வினில் சமநிலை அடைய விடப்பட்டது. அதே வெப்பநிலையில சமநிலை அடைய விடப்பட்டது. பீனோட் எக்ஸ் வந்து என்ன செய்யாது? மாறாது. அப்ப 2வது சந்தர்ப்பத்தில இப்படி இருக்காது. இது 1வது சந்தர்ப்பத்தில் தான் பீனோட் எக்ஸ். திரவ அவத்தையில் XYக்கான மூலர் விகிதம் 1:3 ஆகும் என்று சொல்லியிருக்கு. திரவ அவத்தையில XY மூலர் விகிதம் 1:3 இது ஒரு எண் என்றால் இது 3.
மூலர் விகிதம். பாத்திரத்தின் அமுக்கம் 5/4 பாஸ்கல். அப்ப இப்ப பி டோட்டல் இரண்டாவது சந்தர்ப்பத்துல பி டோட்டல் 5.00 பாஸ்கல். தரவுகளை குறிச்சுக்கொள்ளும். முதலாவது கேள்வி, 400 கெல்வினில் எக்ஸின் நிரம்பலாவிய அமுக்கம் யாது என்று கேட்டிருக்கு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் கேட்டா அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு திரவம் தனிய உள்ள போது அதனுடைய ஆவிய முகத்தை தந்துட்டு எக்ஸினுடைய நிரம்பல் ஆவிய முகம் என்னன்னு கேட்கணும் என்று சொன்னால் அவத்தை ஜமல்ண்டா என்னன்னு தெரியாத ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி தான் இந்த கேள்வி இருக்கு. அதாவது கேட்கிறவன்ட பிள்ளை இல்லை, பிள்ளை இப்படித்தான் இருக்குன்னு யோசிக்கிறாங்க நினைக்கிறேன். அவ தூய ஆவிய முக்கம் தான் அதன் நிரம்பல் ஆவிய முக்கம் என்பது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க வேணும். முதலாவது சந்தர்ப்பத்துல தனியொரு திரவம் இருக்குது, அது ஏற்படுத்துற ஆவிய முக்கம் 3/10 பாஸ்கல் தந்துட்டு எக்ஸின் நிரம்பலாவிய முகம் என்னன்னு கேட்கிறான்டா என்ன அர்த்தம்? இதுவும் அதுவும் ஒன்று தெரியாம கனஜீவன் உள்ளாவுதான் அர்த்தம். சரியா? அப்ப முதலாவது கேள்வி, 400 கெல்வினில் எக்ஸின் நிரம்பலாவிய முக்கம் யாது விட எக்ஸின் நிரம்பலாவிய முக்கம் முதலாவது சந்தர்ப்பத்துல அந்த தரவு 3.00 பாஸ்கல். அப்ப முதலாவது கேள்விக்கு விடை இந்த தரவு தான் 3.00 பாஸ்கல். அவன் தரும்போதும் 2 தசமானத்துல தெளிவாக தரும்போது நாங்கள் 3.10 எழுதுறது அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லை. ஒரு கேள்வியின் தரவு எத்தனை தசமதானத்துல இருக்கோ அத்தனை தசமதானத்துல நாங்கள் விட கொடுக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பான. இரண்டாவது வழி, சமநிலையில் திரவத்தில் எக்ஸ்ஐ ஆவியின் மூல் பின்னங்களை கணிக்க கவனிச்சு கொள்வோம். இந்த விடை எழுதினதுக்கு 4/1 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வியில மூல் பின்னம் கணிக்கப்பட்டிருக்கு. சரியா? மூல் பின்னம் கணிக்க சொல்லியிருக்கு. அப்ப இதுண்ட மூல் எண், இதுண்ட மூல் 3 எண். அப்ப 3க்கு 1, ஆகவே n/3 எண் மேல் எண். இது எக்ஸினுடைய மூல் பின்னமாக இருக்கு. உங்களுக்கு இதுக்கு விட 0.25 இவ்வளவுக்கு செய்து, அதாவது இந்த மூல் பின்னம் காண்றதா நீங்க பிரதானமாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. 4/1. அப்ப வையினுடைய மூல் பின்னம் 1/0.25 0.75. இங்கேயும் இது எதிர்பார்க்கப்பட்டது 4/1. சரி, இப்ப இந்த கேள்விக்கும் 15 மார்க்ஸ் வருது. அடுத்தது, வையை சேர்த்த பின் சமநிலையில் எக்ஸின் பகுதி அமுக்கத்தை கணிக்க வேண்டுகிறது. வையை சேர்த்த அப்புறம் எக்ஸின் பகுதி அமுக்கம் 3/14 பாஸ்கலாக இருக்காது, நான் தனியா இருக்கும்போது. அப்ப நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு ரவோட்டர் விதியை பிரயோகிக்கிறோம். ரவோட்டர் விதிப்படி லட்சிய கரச ஒன்று ஆவியோட சமநிலையில் இருக்க ஆவியவத்தையில ஒரு கூறுண்ட மூல் பகுதி ஆவிய முக்கம் திரவ அவத்தையில இருக்கிற அந்த கூறுண்ட மூல் பின்னத்துக்கும் அதுண்ட தூயாவிய முக்கத்துக்குமான பெருக்கத்திற்கு சமனாக இருக்கு. இதுல நாங்கள் மூல் பின்னம் 0.25 என்று கணிச்சிருக்கோம். பி நோட் எக்ஸ் 3/14 பாஸ்கல். 3/14 பாஸ்கல். இதுல இருந்து எங்களுக்கு 7.5/13 பாஸ்கல் என விட வரும். நீங்கள் 0.75/14 பாஸ்கல் என்று எழுதலாம், அல்லது 7.5/13 பாஸ்கல் என்று எழுதலாம். இதுல பாருங்க, இந்த தொடர்பு எழுதினதுக்கு 5 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பகுதி அமுக்கம் காண்பதற்காக ரவோட்டர் விதியின் தொடர்பு எழுதினதுக்கு 5 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. வருத்தத்துக்குரிய விஷயம், இந்த பிரதியீட்டுக்கு 2/1 அலகு கொண்டு பிரதியீட்டு கொண்டு விடைக்கு 1/1. இங்குதான் நாங்கள் பேப்பரை செய்துட்டு நாங்கள் செய்யாம நாங்கள் என்ற பிரச்சனை ஆரம்பிக்குது. சரியா? ஒரு ஈக்குவேஷனை மட்டுமே எழுதி போட்டு வந்த பிள்ளை என்ன சொல்லும்? எனக்கு கணிக்க ஒன்றும் தெரியல, தெரிஞ்ச சமன்பாடு எழுதி போட்டு வந்தேன்னு சொல்லும். அந்த பிள்ளைன்ற மனநிலையில இந்த கேள்வி செய்யல என்ற எண்ணம் தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு கிடைக்க போற மார்க்ஸ் 5. இந்த ஈக்குவேஷன் எழுதாமல் சமன்பாட்டுல பிரதியிடாமல் கண்ணால பார்த்து இதுண்ட மூல் பின்னம் 0.25 அமுக்கம் 3/14 ஆகவே விடை 7.5/13 பாஸ்கல் என்று எழுதி போட்டு வாரவர் விடை எழுதினு சொல்லுவார். வெளியில செக் பண்ணிக்க உனக்கும் இந்த விட எனக்கும் இந்த விட ஓகே என்று சந்தோஷமா போயிடுவார். ஆனா இவர் பெறக்கூடிய புள்ளி
வெறும் 2 புள்ளியாக இருக்கும். பாருங்க, சமன் தொடர்பு எழுதினதுக்கு 5 புள்ளியை கொடுத்துட்டு அதிண்ட பிரதியீட்டுக்கு 3 புள்ளி, விடைக்கு 2 புள்ளி, மொத்தம் 5 புள்ளி. அப்ப இந்த 2 ஸ்டெப்புக்கும் கொடுத்த ஒரு புள்ளி இந்த தொடர்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் ஒரு தொடர்பை பிரயோகிக்கிறீர்களாக இருந்தால் அது என்ன தொடர்புன்னு என்ன செய்யணும், எழுத வேணும். இப்ப டால்டன் பௌதியமுக விதி எழுதுறீங்கன்னா தொடர்பு எழுதணும், ட்ரவோட்டர் விதி எழுதுறீங்கன்னா தொடர்பு எழுதணும். என்னென்னு தெரியாமல் நாங்க என்னென்னு பிரதியிடுறது? ஆகவே அதற்கு அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டு இருக்கு. சரி, அப்ப 10 புள்ளியில 5 புள்ளி இந்த சமன்பாடு எழுதுறது கொடுக்கப்படும். நீங்க வேணும்னா இன்னும் திருப்தியா எழுதலாம். ட்ரவோட்டர் விதிப்படி பிஎக்ஸ் வந்து பிஎக்ஸ் வந்து எக்ஸ் இன்டு பி நோட் எக்ஸ் எழுதி. சரி, அப்ப எக்ஸின் பௌதியாவிய முக்கத்தை கணிக்க இதுக்கும் 10 புள்ளி வழங்கப்பட்டு இருக்கு. அடுத்த கேள்வி, சமநிலையில் வையின் பௌதிய முக்கத்தை கணிக்க சொல்லி சமநிலையில வையின் பௌதிய முக்கம் சமநிலையில மொத்த முக்கம் தரப்பட்டிருக்கு. எக்ஸினுடைய பௌதிய முக்கம் இதுல கணிச்சிருக்கோம். ஆகவே நாங்கள் எங்கே ஓடலாம்? ஆவியவத்தையில இருக்கிற மொத்த முக்கம் பகுதி ஆவிய முக்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொல்லி டால்டன் பௌதிய முக்க விதியில ஓடலாம். சரியான? அப்ப டால்டன் பௌதிக முக்க விதிக்கு போய் அதுல மொத்த முக்கம் தந்திருக்கு 5.0014 பாஸ்கல். அதுல ஆவிய முக்கம் வந்து 0.7514 பாஸ்கல். இத கழிச்சு விட்டோம்னு சொன்னாங்க 4.2514 பாஸ்கல் என அமையும். அப்ப பிவை வந்து 4.15 பாஸ்கல். சரி, இதுல இந்த பிரதியீட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, 3 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. விடைக்கு 1 கொடுக்கப்பட்டிருக்கு, 2 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப டால்டன் பௌதிய முக்க விதியில பிரதியீட்டதுக்கும் விடைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல விடைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கழித்தலுக்குரிய புள்ளி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, 1. அடுத்த கேள்வி, வையின் நிரம்பலாவிய முக்கத்தை கணிக்க சொல்லி வையின் நிரம்பலாவிய முக்கத்தை கணிக்க. இப்ப எங்களுக்கு வையினுடைய பகுதியாவிய முக்கம் தெரியும். சரி, வையின் நிரம்பலாவிய முக்கம் பகுதியாவிய முக்கம் தெரியும். வையினுடைய மூல் பின்னமும் தெரியும். அப்ப என்ன காணலாம்? நிரம்பலாவிய முக்கம் காணலாம். ரவோட்டர் விதிப்படி py சமன் xy இன்டு p0 y ஆக இருக்கு. py சமன் xy இன்டு p0 y ஆக இருக்கு. அப்ப எங்களுக்கு xy தெரியும், p0 y தெரியும். ஆகவே p0 y காணும். அப்ப py இங்க கணிச்சிருக்கிறோம் 4.25 பாஸ்கல். xy 0.75. ஆகவே p0 y உங்களுக்கு இதுல இந்த பிரதியீட்டுக்கு 4 புள்ளியும் விடைக்கு இந்த சுருக்கும் போது உங்களுக்கு விட வந்து 5.6714 பாஸ்கல் கொடுக்கப்பட்டு இதுக்கும் 4 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரதியீடுகள் செய்யாமல் விடையை சுருக்கி எடுக்கிறது அவ்வளவு பொருத்தப்பாடல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ஐக்கு கூடின ஆக்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும், எங்களை போல ஆக்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அதே நாங்கள் எழுதினாதான் எங்களுக்கு கழிக்க தெரியும். என்ன கண்ணால பார்த்து ஸ்கிப் பண்ணி ஆன்சர் சொல்ற ஆக்களுக்கு எல்லாம் தலைவடியா இருக்கும் ஸ்கீம். அதான் சில இதுல நாலேஜ் கூடின ஆக்களுக்கு மார்க்ஸ் குறையிறதோ தெரியும். என்ன இப்ப ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இனி வேலை செய்ய பழகும். அடுத்த கேள்வியை பாருங்க, ஆவி அவத்தையில் உள்ள XY ஆகியோரின் அளவுகளை கணிக்க மூல்களில் கணிக்கன்னு சொல்லி ஆவி அவத்தையில எக்ஸின் அளவை கற்று. சரி, இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? ஆவி அவத்தையில ஒவ்வொரு வாயுக்களினதும் பகுதி ஆவிய முக்கம் தெரியும். px py கணிச்சு வச்சிருக்கோம். அந்த ஆவி அவத்தையின் கனவளவு தெரியும், தொகுதியின் கனவளவு தெரியும், வெப்பநிலை தெரியும். அப்ப நாங்க இனி என்னத்தை பிரயோகிக்க போறோம்? பிவி சமன் என்ஆர்டி என்ற தொடர்பை பிரயோகிச்சு பகுதி ஆவிய முக்கத்தை போட்டால் குறித்த பதார்த்தத்தின் மூல் வரும், மொத்த ஆவிய முக்கத்தை போட்டால் மொத்த மூல் வரும். உங்களை ஒவ்வொரு கூறுகள் மூல்களை கேட்டதால நீங்கள் பகுதி ஆவிய முக்கங்களை கணிக்கிறது பெட்டரா இருக்கு. சரியா? ஆகவே அடுத்த கேள்விக்கு ஆவிக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பிவி சமன் என்ஆர்டியை பிரயோகிக்கப்படும்.
PV7 என்னாட்டில இதுல போடப்படுகின்ற பகுதியாவியம் யாருடையதோ அவருடைய மூலில கிடைக்கும். அப்ப இதுல நாங்கள் எக்ஸினுடைய மூலம் காண போறோம் என்றால் எக்ஸினுடைய பௌதிக முக்கத்தின் கீழ் ஆர்டிய பிரதியிட வடிவம். எக்ஸினுடைய பௌதிக முக்கம் நாங்கள் ஏற்கனவே கணிச்சிருக்கிறோம் 7.5 தர 10⁻³ பாஸ்கல். கனவளவு தந்திருக்கு சும்மா சுருக்கப்படக்கூடிய மாதிரி 4.157 தர 10⁻³ மீட்டர் கன. சரியா? இது 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை தரப்பட்டிருக்கு 400 கெல்வின். அப்ப இதுல இந்த பிரதியீட்டுக்கு 4 சக புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பிரதியீட்டை நீங்கள் சுருக்கி எடுத்தால் எக்ஸ் இந்த மூல் கிடைக்கும் 9.38 தர 10⁻³ மூல மிகச்சிறிய ஒரு மூல் தான் ஆவியவத்தில இருக்கு. எக்ஸினுடைய மூல் இது. இதுல உங்களுக்கு 10 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு பிரதியீட்டுக்கும் விடைக்கும். இது சாதாரணமாக கேசஸோட சம்பந்தப்பட்டது. பகுதி ஆவியமுக்கும் கனவளவு வெப்பநிலை தெரியும் மூல் காணும். இதுல சுருக்கல் பிழைகள் வராமல் பார்த்து கொள்ள வேணும். அதான் முக்கியம். கேள்வி சுகம் மாறி இருக்கும், சுருக்கல் பிழைகளை விட போயிருக்கும். அடுத்ததுக்கு நாங்கள் வைகாணிக்கல N/7 பிரதியீட்டை நேரடியாக செய்யலாம். சமன்பாடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எங்களுக்கு 4.25 தர 10⁻4 பாஸ்கல். அமுக்கம் 4.25 தர 10⁻4 பாஸ்கல். கனவளவு அங்க ஏற்கனவே தரப்பட்டிருக்கு 4.157 தர 10⁻³ மீட்டர் கனம். அலகு மாற்றம் கட்டாயம் செய்யணும். 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 பெற வெப்பநிலை 400 கெல்வின். சரியா? இதை சுருக்கும் போதும் 5.31 தர 10⁻2 மூல அமையும். இதுலயும் அதே பிரதியீட்டுக்கு 4 சக மார்க்ஸும் விடைக்கு 4 சக மார்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, வாயுக்கள் சம்பந்தப்படுது. இந்த இடத்துல வாயுக்கள்கிட்ட PV7 என்னாடியை பயன்படுத்தி மூல் கணிக்கிறதால இதுக்கு 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? 20 மார்க்ஸ் இதுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. XY ஆகிய திரவங்களில் ஒரு கலவை பகுதிபட காட்சிப்படுத்தலுக்கு உட்படுத்தும் போது நாங்கள் பகுதிபட காட்சிப்படுத்தல் பார்த்தாங்க. லட்சிய கரைசல் அல்லது லட்சிய கரைசலை அண்மித்த கரைசல் என்று சொல்லியிருக்கோம். ஒரு லட்சிய கரைசலை அல்லது லட்சிய கரைசலை அண்மித்த கரைசலை பகுதிபட காட்சி படிக்கும் போது ஆவி பரப்பு கூடிய திரவம் வடி திரவத்தில் கிடைக்கும். ஆவி பரப்பு கூடிய திரவம் என்ன செய்யும்? விரைவாக ஆவியாகி வடி திரவத்துக்கு வரும். ஏந்துகல்ல கிடைக்கிறது ஆவி பரப்பு கூடிய திரவம். இங்க நாங்கள் ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கோம் ஆற்றி ஆவி பரப்பு இந்த மாதிரின்னு சொல்லி. சரியா? ஆவி பரப்பு கூடிய P0A P0Y எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப P0X என்னன்னு பார்த்துருக்கீங்க. P0Y உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல 2 பேருடைய தூயாவிய முக்கங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வையினுடைய தூயாவிய முக்கம் 5.67 தர 10⁻4 பாஸ்கல் ஆக இருக்கும். வையினுடைய தூயாவிய முக்கம் 5.67 தர 10⁻4 பாஸ்கல் ஆக இருக்கு. எக்ஸினுடைய தூயாவிய முக்கம் 7.5 தர 10⁻3 பாஸ்கல் ஆக இருக்கு. சாரி, 3 தர 10⁻4 பாஸ்கல் ஏற்கனவே தரவு தந்திருக்கு தானே. அப்ப வைக்கு ஆவி பரப்பு கூட. கேள்வி, XY ஆகிய திரவங்களின் ஒரு கலவை பகுதிபட காட்சிப்படுத்தலுக்கு உட்படுத்தும் போது காட்சி வடித்தல் நிரலில் இருந்து எந்த சேர்வை முதலில் வடிக்கப்படும் என்பதை குறிப்பிடுக. உமது விடைக்கான காரணங்களை தருகன்னு சொல்லி பக்கமா காரணம் எழுதுவோம். பாருங்க, சேர்வை வை முதலில் பரப்ப முடியும்னு சொல்லி ஸ்கீம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் ஆவி பரப்பு கூடிய திரவம் முதல்ல ஆவியை வதைக்கும். அதுதான் முதல்ல வடிக்கப்படும். காரணம் 2 பேருடைய ஆவி பரப்பு தான் காரணம். எக்ஸினுடைய ஆவி பரப்பிலும் பார்க்க வைக்கு ஆவி பரப்பு கூட. அவ்வளவுதான் விஷயம். விடைய காரணங்க வையானது கூடிய ஆவி பரப்பான சேர்வை விட விளக்கம். இந்த விளக்கத்தை பாருங்க, நீங்க என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்க. வையானது கூடிய ஆவி பரப்புடைய சேர்வை. நாங்கள் வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். எக்ஸினுடைய ஆவி பரப்பிலும் பார்க்க வைக்கு ஆவி பரப்பு கூட. அடுத்த விட சொல்லியிருக்க. அல்லது வையின் நிரம்பல் ஆவிய முக்கம் உயர்வு P0X P0Y வச்சுதானே கொம்பே பண்றேன். அல்லது இதன் ஆவி பகுதிபட காட்சிப்படுத்தல் அரணில் முதலில் வெளிவரும் என்று சொல்லி ஆவி பரப்பு கூடினதாலதான் முதல்ல வெளியில வரும்.
இவ்வளவு தான் இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க விளக்கம். அப்ப விடை இன்னுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. விடை முதலாவது கேள்விக்கு விடை இதுல எது முதல்ல வாடிக்கப்படும்? வை. அதுக்கு 5 மார்க்ஸ். காரணம் வைக்கு ஆவி பரப்பு கூட, அதுக்கு 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த பகுதிக்கு மொத்தமாக 70 மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு எஸ்ஏன்ற சரியரவாசி புள்ளிய எந்த விதமான இழப்பீடும் இல்லாமல் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த கேள்வி இருக்கு. அநேகமாக சில பேர் சொல்றது இந்த பிசிக்கல் பாடங்கள்ல 150 மார்க்ஸ் எடுக்கிறது கடினம்னு சொல்லி. அது உண்மையாக இருக்கலாம். அதுக்கு காரணம் இதுதான். இந்த ஸ்டெப்புகள், அலகுகள், அதுகளெல்லாம் சில இடத்துல ஸ்கிப் பண்ணி கொண்டு போகும். அப்படி போய்க்க அதுக்குரிய புள்ளிகள் கழிவட்டு கொண்டு போய் 150 எடுக்கிற கடினமாக இருக்கு. ஆனால் அதுல வார சில பகுதிகள்ல இந்த படிமுறைகள்லாம் கட்டாயம் அங்க எதிர்பார்க்கப்படும் அல்லது இதுகள்லாம் நாங்க தேவைப்படும் சொல்லி தெளிவாக தெரியும். அதை நாங்க ஸ்கீமை பார்க்க ஓரளவு விளங்கி கொள்ளலாம். அப்ப நீங்கள் செய்யற ஒவ்வொரு கேள்வியையும் பொருத்தமான முறை, அதாவது மேலதிகமாக வேலை செய்யவும் கூடாது, தேவையான வேலையை செய்யாம விடவும் கூடாது. இது ரெண்டுமே ஒரு மாணவன் புள்ளியை தீர்மானிக்கும். சரிதான், அதை நீங்க கவனித்து கொள்ளுங்க. அடுத்த வகுப்பு நான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி துவங்கலாம் நினைக்கிறேன். சரிதான், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை துவங்கி முடிப்போம். இங்க உங்களுக்கு 19, 20 நான் செய்ய வேண்டி இருக்கு. 19 MCQ இருக்கா பார்த்துட்டு நான் விடுறேன். 19 எஸ்ஏ 17 செய்த எஸ்ஏ மாத்தி அதை நீங்க செய்யலாம். 19 MCQ இருக்கா அடுங்க. சரி, 38வது கேள்வியில ஒரு MCQ கொண்டு இருக்கு. அதுல எவ்வளவுக்கு பெரிய அளவில் ஒரு ரிஸ்கும் இல்லை. கேள்வியை பாருங்க. 2019 MCQ 38. பீனோட் ஏயும் பீனோட் பியும் சமன் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை கருதி இருக்கு. நிரம்பலாவி அமுக்கங்களை உடைய ஏக்கமபி என்னும் ஆவி பரப்புள்ள திரவங்கள் ஒரு லட்சிய கரைசலை உண்டாக்குகின்றது. ஓர் அடைத்த பாத்திரத்தில் இதை நீங்க எப்படி கருதி கொள்ளுங்க. சரியா, ஒரு அடைத்த பாத்திரத்துல இது மேல முசலம் போடப்பட்டிருக்கு, பிஸ்டன். அதாவது இந்த வெளியின்ற கனவளவை மாற்றலாம். வெள்ளனா அந்த கீழைக்கு கீழே திரவம் இருந்தா தான் வெளியின்ற கனவளவை கூட்டி குறைக்கலாம். ஆனா அவன் கனவளவு பொதுவா தந்ததால கனவளவு மாற்றக்கூடாத காணிதான் அந்த முசலத்தை பயன்படுத்தி திரவ மட்டத்தை மாறாம பண்றோம். அப்ப இப்ப இதுல ஒரு குறுக்கு வட்டு பரப்பு மாறாது. நாங்க L1 என்ற ஒரு நீளத்துல இந்த உயரம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இந்த இடத்துல L1 நீளத்துல இருக்கு. இங்க A என்ற திரவம் இருக்கு, இங்க B என்ற திரவம் இருக்கு. A என்ற திரவம் இருக்கு, இங்க B என்ற திரவம் இருக்கு. ஏயும் ஆவியாகும், பியும் ஆவியாகும். சமநிலை ஒன்று எய்தப்படும். சமநிலை ஒன்று எய்தப்படும். சரியா, சமநிலை ஒன்று எய்தப்படும். சமநிலையில இங்க ஒரு மூழ்பின்னம் இருக்கும், ஏக்கு இங்க ஒரு மூழ்பின்னம் இருக்கும், பிக்கு. இங்கேயும் ஆவிக்கு ஏக்கு மூழ்பின்னம் இருக்கும், பிக்கு ஒரு மூழ்பின்னம் இருக்கும். சரியா, சமநிலையில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஓர் அடைத்த பாத்திரத்தில் ஏக்கமபி ஆகிய திரவ கலவை அவற்றின் ஆவியாவதும் சமநிலையில் உள்ளது. பாத்திரத்தின் கனவளவை அதிகரிக்க செய்து அதே வெப்பநிலையில் சமநிலை மீள தாபிக்கும் போது கவனித்துக் கொள்ளும். இதுல சொல்லப்படுகிற விஷயம் இதுதான்.
இந்த முசலம் மேல இழுக்கப்பட்டு முசலம் மேல இழுக்கப்பட்டு இந்த கனவளவு அதிகரிக்கப்படுது. இதுக்கிடப்பட்ட தூரம் L2, L1 விட L2 பெரியது. என்ன நடக்கும் என்று கேட்டிருக்கு. என்ன நடக்கும்? இந்த சுயாதீன வெளியின் கனவளவு அதிகரிக்கிறதால ஆவி அவத்தையில நிக்கக்கூடிய மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீங்க படிச்சிருக்கிறீங்களா? நிரம்பல் ஆவி அமுக்கங்கள் என்றெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, பிசிக்ஸ்லயே படிச்சிருக்கு. நிக்கக்கூடிய ஆவியின் துணிவு அதிகரிக்கும். ஆகவே இப்ப என்ன செய்யும்? சமநிலை குழம்பு. அமுக்கம் குறைஞ்சா சமநிலை குழம்பும் தானே. இந்த கனவளவை கூட்டி அமுக்கத்தை குறைச்சி விட்டால் சமநிலை குழம்பும். இப்ப சமநிலையை போன்றதுக்காண்டி என்ன நடக்கும்? ஆவியாதல் வீதம் மூலக்கூறுகள் ஆவியாகும். இங்க இருந்து ஆவியாகும் மூலக்கூறு. ஒடுங்குற வீதம் மாறாமல் இருக்க ஆவியாகி கொண்டிருக்கும். ஒடுங்குற வீதம் குறைஞ்சு கொண்டிருக்க ஆவியாகி கொண்டிருக்கு. அப்ப இங்க இருக்கிற திரவ மூலக்கூறுகள் ஆவியாகி ஆவியாகி மீண்டும் ஒரு சமநிலை இதப்படும். முதல்ல ஒடுங்கல் வீதம் ஆவியாதல் வீதம் சமனா இருந்தது. இந்த கனவுலக கூட்டி விட்டோம்னா மூலக்கூறுகள் ஐதாகனால ஒடுங்கல் வீதம் குறைஞ்சிச்சு. அதாவது பௌதியாவிய முகம் குறைஞ்சிச்சு. பௌதியாவிய முகம் குறைஞ்சா ஒடுங்கல் வீதம் குறையும். ஒடுங்கல் வீதம் குறையும், ஆவியாதல் வீதம் மாறாமல் ஆவியாகி கொண்டிருக்கு. அப்ப இங்க மூலக்கூறு எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கு. மூலக்கூறு எண்ணிக்கை கூட கூட திருப்பி ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும். இன்னொரு சமநிலை இதப்படும், ஒடுங்கல் வீதம் திருப்பி அதிகரிக்கும். சமனா வரும். ஆவியால் வீதம் ஒடுங்கல் வீதம் திருப்பி சமனா வரும். அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தில் இருந்த திரவத்தின் மூலக்கூறுகள் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இன்னும் கொஞ்சம் ஆவியவத்தைக்கு வந்தது. ஆகவே ஆரம்பத்தில் இருந்த மூல் NA NB என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டாவது சமநிலையில இது ஆவியாகி இன்னும் கொஞ்சம் கூடுதலான மூல் ஆவியவத்தைக்கு வரும். அப்ப இது ஏற்கனவே இருந்த மூல், திரவத்தில இருந்த A இந்த மூல், திரவத்தில இருந்த B இந்த மூலன்னு சொன்னால் அங்கே ஆவியா போனதால இப்ப இது குறையும். இது குறையும், முதலில் இருந்த விட குறையும். கரைசல் அவத்தையை பொறுத்தவரையில மொத்த மூல் குறையும், ஆவியவத்தையை பொறுத்தவரையில மொத்த மூல் அதிகரிக்கும். கனவளவு குறைக்கப்படும் போது இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விளங்கிட்டா இந்த கேள்விக்கு விட வரும். அப்ப சமநிலை மூல தாவிக்கும் போது பின்வரும் கூற்றுகள் எது அல்லது சரியானவைன்னு சொல்லியிருக்கு. A,B ஆகியவற்றின் குறித்த அளவு ஒன்று. A,B ஆகியவற்றின் குறித்த அளவு ஒன்று. வாயு அவத்தைக்கு செல்லும் அதே வேளை திரவ அவத்தையின் அமைப்பு மாறாமல் இருக்கும் என்று சொல்லுங்க. மூல் பின்ன மாறினா என்ன நடக்கும்? மூல் மாறினா மூல் பின்ன மாறும். ஆகவே முதலாவது கூட்டு தவறு. மூல் மாறுமெண்டா திரவத்தின் அமைப்பு என்ன செய்யும்? மாறும். A,B ஆகியவற்றின் குறித்த அளவு ஒன்று வாயுவத்தைக்கு செல்லும் அதே வேளை வாயுவத்தின் அமைப்பு மாறாமல் இருக்கும். அப்படி இங்க மூல் கூட வந்துட்டா ஆவியவத்தின் அமைப்பு என்ன செய்யும்? மாறும். திட்டமாக எங்களால சொல்லலாது. இதே தகவல C2 சொல்லியிருக்கு. A,B ஆகியவற்றின் குறித்தளவு ஒன்று வாயுவத்தை செல்லும் அதே வேளை திரவ அவத்தையின் அமைப்பு மாறுகிறது என்று சொல்லியிருக்கு. இப்ப மூல் குறைஞ்சதுன்னா மூல் பின்னம் என்ன செய்யும்? மாறும். A,B ஆகியவற்றின் குறித்தளவு ஒன்று வாயுவத்தைக்கு செல்லும் அதே வேளை வாயுவத்தின் அமைப்பு மாறுகின்றது. அப்ப அங்க மூல் வந்ததால வாயுவத்தின் அமைப்பு என்ன செய்யும்? மாறும். சரிதானே? ഇതിന്റെ എസ്ஏ கேள்வி 2017 எஸ்ஏ கேள்வியை முற்றிலும் ஒத்தது. நீங்கள் செய்யுங்க. அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை இருக்குமான்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை நாங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிப்போம். சரியா?